வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மாமியார். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். தேவி சொன்னதை கேட்டு கயல் மிரண்டு போய்விட்டாள். அவள் காதோரத்தில் வியர்வை வடிந்தது. நெற்றியில் வியர்வை முத்துக்கள். தனது கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டாள். அவள் எச்சில் விழுங்குவது அவளின் வெண்ணிற சங்கு கழுத்தில் தெளிவாக தெரிந்தது. அவளின் ஹேண்ட்பேக்கில் இருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து மடமடவென்று தண்ணீரை குடித்தாள். அவளின் கை நடுங்கியது. அவளின் மனப்பதட்டம் அவள் கண்களில் தெரிந்தது. கண்கள் கலங்க தேவியை பார்த்து கேட்டாள், நீ சொல்றது உண்மையா? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? பயமுறுத்தாத தேவி, எனக்கு ஈரக்குலையே நடுங்குது. தயவு செஞ்சு தெளிவா சொல்லு. ஏன் கயல் பயப்படுற? நான் அப்படி என்ன சொன்னேன்? என்ன சொன்னியா? என் அடிவயிறு கலங்குது. உன் சித்தி பொண்ணு ரேணுவையும் அவ மாமியாரையும் பத்தி என்னென்னவோ சொல்லிட்டு இப்போ என்ன சொன்னேன்னு கேக்குற? ஆமா கயல், நான் சொன்னது உண்மைதான். அதுக்கு என்ன இப்போ? ஏய், என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? இங்க பாரு கயல், நான் சொன்னதை தெளிவா புரிஞ்சுக்கோ. என் சித்தி பொண்ணு ரேணு பயங்கரமான சுயநலக்காரி. அவ மாமியார அவ படுத்துன பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. புருஷனையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவ மாமியாரை எவ்வளவு கொடுமைப்படுத்தினா தெரியுமா? கடைசியில அவளோட மாமியார் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்குள்ள குற்ற உணர்ச்சி அதிகமாயிருக்கு. அதனால ராத்திரியில என்னென்னவோ சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருக்கா. அப்புறம் பகலையும் தனியா பேச ஆரம்பிச்சிருக்கா. இப்போ மனநல பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இத சொன்னதுக்கு நீ ஏன் பயப்படுற? இல்ல தேவி, குற்ற உணர்ச்சி ஒரு ஆளை பைத்தியமாக்குமா? என்னால நம்பவே முடியல. உன் சித்தி பொண்ண பத்தி சொன்னதும் நான் பயந்துட்டேன். வேற ஒன்னும் இல்ல. நீ என்ன சின்ன பிள்ளையா? எதுக்கெடுத்தாலும் பயந்துகிட்டு. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க கூட எவ்வளவு தைரியமா இருக்காங்க. நீ என்னடானா? என்று தேவி கேட்டதும் கயல் அமைதியாக இருந்தாள். அவளின் மௌனத்தை புரிந்து கொண்ட தேவி அவளை பார்த்து கேட்டாள், சரி அத விடு. ஆமா, அடுத்த வாரம் முதியோர் இல்லத்துக்கு போய் ஓ மாமியார பாக்க போறீங்களா? ஆமா, அவங்கள அங்க சேர்த்து 1 வருஷம் ஆக போகுது. ஓ, என் சித்தி பொண்ணு ரேணுவோட கதைய கேட்ட பிறகு உன் மாமியார முதியோர் இல்லத்துல விட்ட குற்ற உணர்ச்சி உனக்குள்ள ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அதான் பயப்படுறியா? ஆமா தேவி, எங்க வீட்டு கதையெல்லாம் உனக்கு நல்லா தெரியும். உன் சித்தி பொண்ணு கதைய கேட்ட பிறகு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்போ உன் மாமியார வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள நல்லா பாத்துக்கோ என்று தேவி சொன்னதும் அவளை இமைக்காமல் பார்த்தாள் கயல். தேவி சிரித்துக்கொண்டே கேட்டாள், என்ன பாக்குற? கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைனா எப்படி? ஒண்ணு உன் மாமியார கூட்டிட்டு வந்து உங்க கூட வச்சுக்கிட்டு நல்லா பாத்துக்கோ, இல்ல எது வந்தாலும் பாத்துக்கலான்னு தைரியமா துணிவோட இரு. நீ சொல்றது ஓகே, அவங்கள கூட வச்சுக்கலாம். ஆனா அவங்களும் என் புருஷனும் சரியான கூட்டு களவானீங்க. அவங்க பண்ண தப்புக்கு இந்த தண்டனை கம்மிதான். என் பையனுக்கு அப்பானா உசுரு. அதனாலதான் நான் பேசாம இருக்கேன். இல்லைனா என்னைக்கோ என் மகனை கூட்டிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருப்பேன் என்று கயல் சொன்னதும் தேவி சிரித்தாள். பின் சொன்னாள், இது அவங்க உன் அம்மாவா இருந்தா இப்படி சொல்லுவியா? என்று தேவி கேட்டதும் கயல் அதிர்ச்சியோடு அவளை பார்த்தாள். பின் சொன்னாள், தயவு செஞ்சு என் அம்மாவை இவங்க கூட கம்பேர் பண்ணாத. சரி, கம்பேர் பண்ணல. உன் மாமியார் செஞ்சது தப்பாவே இருக்கட்டும். விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போனா என்ன? நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்? எல்லாரும் சுயநலமா இருக்கும்போது நாம பொதுநலமா இருந்தா எல்லாரும் நம்மள ஏமாளி ஆக்கிருவாங்க. அப்போ இவ்வளவு தெளிவு இருக்கிற நீ ஏன் பயப்படுற? நடக்கிறது நடக்கட்டும்னு தைரியமா இருக்க வேண்டியதானே? என்ன தேவி, நீயும் இப்படி பேசுற? நீயே என்ன புரிஞ்சுக்கலைனா எப்படி? உன்னை புரிஞ்சுக்கிட்டதாலதான் நான் இத பத்தி பேசுறேன். ஒண்ணு தைரியமா இரு, இல்ல உன் மாமியார அனுசரிச்சு இரு. ஓகே, நான் தைரியமா இருந்துக்கிறேன். என்னால எல்லாம் அனுசரிச்சு போக முடியாது. குட், அப்போ தைரியமா இரு என்று சொல்லிவிட்டு தேவி அங்கிருந்து சென்று விட்டாள். கயல் அப்படியே சிலை போல் உட்கார்ந்திருந்தாள். அவள் வாய் மட்டும்தான் தைரியம் என்ற வார்த்தையை உச்சரித்ததை தவிர அவள் உள்ளத்தில் பயம் நிரந்தரமாக தங்கிவிட்டது. தேவி சொன்னதை கேட்டு கயல் ஏன் பயப்பட வேண்டும்? அவள் மாமியாரை ஏன் அவள் முதியோர் இல்லத்தில் சேர்த்தாள்? யார் இந்த கயல்? யார் இந்த தேவி? இந்த கேள்விகளுக்கு விடை தெரிந்து கொண்டால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். கயல் எம்.காம் படித்து முடித்து ஒரு தனியார் வங்கியில் நல்ல பதவியில் இருக்கிறாள். அவளுடன் கூட வேலை பார்ப்பவள்தான் தேவி.
கயலின் அப்பா கணேசன் ஆட்டோ டிரைவர், அம்மா புனிதா இல்லத்தரசி. வீட்டிலிருந்தே ஊறுகாய், வத்தல், அப்பளம் போட்டு தன்னால் முடிந்த அளவு வருமானம் ஈட்டுகிறாள். கயலுக்கு ஒரு அக்கா, ஒரு தம்பி. அக்கா பெயர் சுந்தரி, தம்பி பெயர் ரவி. சுந்தரியை ஒரு நல்ல இடத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டார்கள். புகுந்த வீட்டுக்கு போனாள். கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு சென்றதும் பிறந்த வீடு என்று ஒன்று இருப்பதையே சுந்தரி மறந்து போனாள். அவள் உண்டு, அவள் குடும்பம் உண்டு. பிறந்த வீட்டிலிருந்து எந்த உதவியும் எதிர்பார்க்க மாட்டாள். இவளும் பிறந்த வீட்டிற்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாள். விசேஷம் என்றால் வருவாள். முடிந்ததும் அடுத்த நொடியே கிளம்பி விடுவாள். இதுதான் சுந்தரி. தம்பி ரவி படித்து கொண்டிருக்கிறான். இந்நிலையில் கயலை பெண் கேட்டு வந்தனர் மதன் குடும்பத்தினர். மதனுக்கு 10 வயசு இருக்கும்போதே அவனின் அப்பா இறந்து விட்டார். அவனை வளர்த்து படிக்க வைத்தது எல்லாம் அவனின் அம்மா கல்யாணிதான். 4 வீடுகளில் சமையல் வேலை பார்த்து, பாத்திரம் கழுவி, வீட்டு வேலைகள் பார்த்து சம்பாதித்து மதனை ஆளாக்கினாள். குடும்ப நிலைமை தெரிந்து மதன் நன்றாக படித்தான். முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றான். ஒரு பிரபல IT கம்பெனியில் கை நிறைய சம்பளத்தோடு வேலை பார்க்கிறான். மாமியார் மட்டும்தான். நாத்தனார், ஓரகத்திகள் என்ற பிக்கல் பிடுங்கல் இல்லை. அதனால் கயலின் அப்பா கணேசனுக்கு இந்த சம்பந்தம் பிடித்திருந்தது. இரு வீட்டாரும் பேசினார்கள். மதன் நன்றாக படித்து நல்ல சம்பளத்தில் வேலை பார்த்தாலும் வரதட்சணை அதிகமாக கேட்கவில்லை. பெண் வீட்டாருக்கு என்ன விருப்பமோ அதை செய்தால் போதும் என்றார்கள். கயலின் அப்பா கணேசனுக்கு இந்த சம்பந்தம் மிகவும் பிடித்துவிட்டது. ஆனால் அம்மா புனிதாவிற்கு மட்டும் ஏதோ நெருடல். இருந்தாலும் வாய்விட்டு சொல்லவில்லை. அமைதியாக இருந்தாள். மதன், கயல் இருவரும் தனியாக பேசினார்கள். மதன் அவனின் எண்ணத்தை தெளிவாக சொன்னான். நான் சில விஷயங்களை வெளிப்படையா பேசலான்னு நினைக்கிறேன். நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. சொல்லுங்க. எனக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய லட்சியம் இருக்கு. சொந்தமா வீடு கட்டணும். வாடகை வீட்ல இருந்து நாங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அதனால சொந்த வீடு கட்டணும். ஆனா கடன் வாங்காம கட்டணும். எனக்கு இந்த EMI எல்லாம் செட் ஆகாது. அதனால அதனால என் சம்பளத்துல நம்ம குடும்ப செலவை பார்த்துக்கிட்டு உங்க சம்பளத்தை சேர்த்து வச்சு சீக்கிரமா ஒரு வீடு வாங்கணும். இதுக்கு உங்களுக்கு ஓகேவா? அப்போ என் சம்பளத்தை நான் முழுசா உங்ககிட்ட தரணும், அப்படித்தானே? ஆமா, என்ன தப்பா நினைக்காதீங்க. உங்க சம்பளம் முழுசா கிடைச்சாதான் சீக்கிரமா வீடு வாங்க முடியும். அப்போ நீங்க என்ன விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல, என் சம்பளத்தை விரும்பி எதிர்பார்த்துதான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. சேச்சே, அப்படி இல்லைங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் என் எண்ணத்தை முன்னாடியே சொல்றதான் நல்லது. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு நீங்க வேற ஏதாவது பிளான், கமிட்மெண்ட்ஸ்னு வச்சிருந்தா அது 2 பேருக்கும் பிரச்சனை. அதான் முன்னாடியே சொல்றேன். ஓகே, எனக்கு உங்க நேர்மை, எதிர்கால பிளான் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சம்மதம் என்று கயல் சொன்னதும் மதனின் உள்ளத்தில் ஆனந்த அலை அடித்தது. வெட்கத்தில் புதிதாக பூத்த ரோஜா மலர் போல் கயலின் கன்னம் சிவந்தது. ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்ல உங்க சம்பளம் இல்லாம கஷ்டப்பட மாட்டாங்கல்ல? மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு. அம்மா ஊறுகாய், வத்தல், அப்பளம் போட்டு சம்பாதிக்கிறாங்க. தம்பி படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாதிப்பான். அவங்க பாத்துப்பாங்க. நம்மள எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ ஓகே என்று மதன் சொல்ல இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்துவிட்டது. பின் மதனும் கயலும் வந்தார்கள். கல்யாணி மதனை பார்த்து கேட்டாள். பேசிட்டியாப்பா? உனக்கு பிடிச்சிருக்கா? பேசிட்டேம்மா, எனக்கு பிடிச்சிருக்கு. அம்மாடி கயல், உனக்கு என் மகனை பிடிச்சிருக்காமா என்று கயலை பார்த்து கல்யாணி கேட்க அவள் வெட்கப்பட்டு கொண்டே தலையாட்டினாள். கல்யாணிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. கயலின் அப்பா அம்மாவை பார்த்து கேட்டாள். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்று கல்யாணி கேட்டதும் புனிதா சொன்னாள். நாங்க வீட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசிட்டு என்னென்ன செய்ய முடியும்னு பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்றோம் என்று புனிதா சொன்னதும் மதனுக்கும் கல்யாணிக்கும் ஒரு மாதிரி தர்ம சங்கடம் ஆகிவிட்டது. இருந்தாலும் பெண்ணை பெற்றவர்கள் விசாரிக்க வேண்டாமா? நல்ல இடமானு பார்த்துதானே முடிவு பண்ணணும். சரி, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம் என்று முடிவெடுத்து, சந்தோஷம், நல்ல முடிவா சொல்லுங்க, நாங்க கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு கல்யாணியும் மதனும் அங்கிருந்து கிளம்பினார்கள். அதன் பிறகு கணேசன் புனிதாவை பார்த்து கேட்டார். உனக்கு இதுல சம்மதம் இல்லையா? அப்படி இல்ல, அவசரப்படாம விசாரிக்கலாம்னு சொன்னேன்.
இதுல விசாரிக்க என்ன இருக்கு? பார்த்தா நல்ல இடம் மாதிரிதான் தெரியுது. வரதட்சணை கூட கேக்கல. அப்புறம் என்ன? அதான் எனக்கு சந்தேகமே. என்ன சந்தேகம்? இவ்வளவு நல்லா படிச்சு நல்ல வேலையில கை நிறைய சம்பளத்தோட இருக்கிறவங்க எதுக்காக ஏழை குடும்பமான நம்மள தேடி சம்பந்தம் பண்ண வரணும்? ஒண்ணு கயலோட வருமானத்தை எதிர்பார்த்து வரணும், இல்லைன்னா வேற ஏதோ பிரச்சனை இருக்கணும் என்று புனிதா சொன்னதும் கணேசன் கோபப்பட்டு பேசினார். நல்லதுக்கு காலம் இல்லைன்னு இதத்தான் சொல்லுவாங்க. ஊர் உலகத்துல வரதட்சணை கேட்டு பொண்ணு வீட்டை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க தெரியுமா? இப்ப இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி பொண்ணுங்களே அப்பா அம்மா கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேக்குதுங்க. இன்னும் சில வீட்ல பொண்ணு வீட்டுக்காரங்க போடுற கண்டிஷனை பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தெரிச்சு ஓடுறாங்க. இப்படி எதுவும் இல்லாம நல்லபடியா ஒரு குடும்பம் வந்து பேசுனா அவங்கள பார்த்து சந்தேகப்பட தோணுதுல்ல? எல்லாம் கலிகாலம். நான் முடிவு பண்ணிட்டேன். என் பொண்ணு கையலுக்கு மாப்பிள்ள மதன் தான். ஏதாவது நினைச்சுக்கிட்டு நீயும் குழம்பி கயல் மனசையும் குழப்பாத என்று சொல்லிவிட்டு கணேசன் உள்ளே சென்றார். ஆனால் புனிதாவின் மனதில் அந்த நெருடல் இருந்து கொண்டேதான் இருந்தது. கயலிடமும் அவளின் பயத்தை சந்தேகத்தை சொல்லிவிட்டாள். கயலின் மனதிலும் சந்தேக செடி வேறுவிட ஆரம்பித்தது. இருந்தாலும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. ஆனால் கணேசன் உறுதியாக இருந்தார். மாப்பிள்ளை வீட்டிற்கு போன் செய்து சம்மதத்தை சொன்னார். அதன் பிறகு இரு வீட்டாரும் பேசி தாம்பூலம் மாற்றிக்கொண்டார்கள். ஒரு நல்ல நாளில் கயல் புகுந்த வீட்டில் வலதுகாலை எடுத்து வைத்தாள். கல்யாணமான புதிதில் ஹனிமூன் விருந்து என்று வெளியில் செல்லவே மதனுக்கும் கயலுக்கும் நேரம் சரியாக இருந்தது. கயலும் கல்யாணியும் அதிகமாக பேசிக்கொள்ள கூட நேரமில்லை. நாட்கள் ஓடியது. கல்யாண விடுமுறை முடிந்து மதனும் கயலும் நாளைக்கு வேலைக்கு செல்ல வேண்டும். அன்று இரவு எல்லோரும் சாப்பிடும்போது கல்யாணி பேச்சை ஆரம்பித்தாள். நேத்துதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு. 1 மாசம் ஓடிருச்சு. உனக்கு என்னையும் என் பையனையும் பிடிச்சிருக்கா கயல்? பிடிச்சிருக்கு அத்தை. நீங்க சொன்ன மாதிரி நாள் போனதே தெரியல. நாளைக்கு நாங்க 2 பேரும் வேலைக்கு போகணும் என்று கயல் சொன்னதும் மதன் சொன்னான். ஆமாமா, நாளையிலிருந்து வழக்கமான வேலைகள் ஸ்டார்ட் ஆயிடும். காலையில எந்திரிச்சு பரபரப்பா வேலைக்கு ஓடணும். ஆமாத்த, நீங்க காலையில தோசை கார சட்னி பண்ணிருங்க. மதியம் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் போதும். நைட்டுக்கு அந்த சாதம் மிச்சம் இருந்தா அதுவே வச்சுக்கலாம். இல்லைன்னா சப்பாத்தி போட்டுருங்க. கொண்டக்கடலை குருமா வச்சிருங்க என்று கயல் சொன்ன மெனுவை கேட்டு திகைத்து போனாள் கல்யாணி. வாயில் வைத்த தோசை உள்ளே இறங்க மறுத்தது. மருமக வந்துட்டா அவகிட்ட வீட்டு நிர்வாகத்தை கொடுத்துட்டு ஓய்வெடுக்கலான்னு நினைச்சா இவ என்ன வேலை செய்ய சொல்றாளே? இங்க யாரு மருமக யாரு மாமியாரு என்று நினைத்து கொண்டு அமைதியாக இருந்தாள் கல்யாணி. கயல் சிரித்து கொண்டே கேட்டாள். என்ன அத்தை, என் மெனுவை பார்த்து ஷாக் ஆயிட்டீங்களா? இல்லம்மா, மதன் குழம்பு இல்லாம மதியம் சாப்பிட மாட்டான். அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அத்தை, நாம சொந்தமா வீடு வாங்கணும். அதுக்கு கொஞ்சம் சிக்கனமா இருக்கணும். அனாவசிய செலவை குறைச்சா மட்டும் பத்தாது. கொஞ்சம் வாயையும் கட்டணும். அப்போதான் காசை மிச்சம் பிடிக்க முடியும். நான் சொன்னதை செய்யுங்க. அதெல்லாம் உங்க பிள்ளை சாப்பிடுவாரு என்று கல்யாணியை பார்த்து சொல்லிவிட்டு மதனை பார்த்து கேட்டாள் கயல். என்னங்க, சாப்பிடுவீங்கல்ல? ஓ, தாராளமா. இதுல என்ன இருக்கு? தொண்டை வரைக்கும் தான் ருசி. அப்புறம் எல்லாம் ஒண்ணுதான். நாம கொஞ்சம் சிக்கனமா இருந்தாதான் வீடு வாங்க முடியும் என்று மதன் சொன்னதும் கல்யாணிக்கு இன்னும் பேரதிர்ச்சியாக இருந்தது. அவள் 4 வீட்டில் வேலை பார்க்கும்போது கூட சாப்பாட்டிற்கு கணக்கு பார்த்து சிக்கனமாக இருந்ததில்லை. தான் சாப்பிடாவிட்டாலும் மதனுக்கு பிடித்ததை செய்து கொடுத்து அவன் சாப்பிடுவதை பார்த்து மனசையும் வயிறையும் நிரப்பிக் கொள்வாள். எது எப்படியானாலும் வயிற்றுக்கு வஞ்சனை செய்யக்கூடாது என்பது கல்யாணியின் எண்ணம். ஆனால் இன்று சாப்பாட்டிற்கு கணக்கு பார்த்து செலவை குறைக்க வேண்டும் என்று சொல்லும் மருமகள், அதனை ஆமோதிக்கும் மகன். கல்யாணியின் மனதில் சொல்ல முடியாத ரணம். தனக்கும் மதனுக்கும் இடையில் கயல் கோடு போட ஆரம்பித்து விட்டாள். இது ஆழமான விரிசலாக கூடாது. ஆரம்பத்திலேயே கோட்டை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து கல்யாணி பேசினாள். மதன், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதப்பா. சாப்பாட்டுல மிச்சம் பிடிக்கிறதெல்லாம் எனக்கு சரியா படல. நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறது எதுக்காக? இந்த 1 ஜான் வயிற்றுக்காகத்தானே. அதனால வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாம சாப்பிடணும்பா என்று கல்யாணி சொன்னதும் மதன் பதில் சொல்வதற்குள் கயல் முந்திக் கொண்டாள்.
அத்தை, நீங்க அந்த காலத்து ஆளு, அதான் புரியாம பேசுறீங்க. இப்பெல்லாம் நிறைய பேரு டயட் அப்படின்ற பேர்ல அளவா சாப்பிட்டு உடம்ப இளமையா வச்சிருக்காங்க. அளவா சாப்பிட்டா காசும் மிஞ்சும், உடலும் ஆரோக்கியமா இருக்கும். இல்ல கயல், எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. மதன், நீ சொல்லு, நான் சொல்றது சரியா, உன் பொண்டாட்டி சொல்றது சரியா? அம்மா, நாம சொந்த வீடு வாங்கணுமா வேண்டாமா? அதுக்காக சாப்பாட்ட என்று கல்யாணி சொல்லி முடிப்பதற்குள் மதன் சொன்னான். அதுக்காகத்தான் கயல் சாப்பாட்டு செலவை குறைக்க சொல்றா. அது மட்டும் இல்ல, நாங்க 2 பேரும் வேலைக்கு போறோம். வீட்டு வேலையெல்லாம் நீ தான் பாத்துக்க போற. நீ பாட்டுக்கு வகை வகையா சாப்பாடு செய்யணும்னு சொன்னா உனக்கு தான் வேலை கூட. உன்னோட வேலையும் அவ குறைக்க பாக்குறா, அதே சமயம் காசையும் மிச்சப்படுத்துறா. அவளை பாராட்டாம இப்படி கோவப்பட்டு பேசுறியேம்மா என்று மதன் சொன்னதும் கல்யாணிக்கு தலை சுற்றியது. தலையில் கை வைத்தபடி உட்கார்ந்திருந்தாள். மதன் பதறினான். என்னாச்சுமா? ஒன்னும் இல்லப்பா. சொல்லுமா, டாக்டர் கிட்ட போலாமா? அதெல்லாம் ஒன்னும் இல்லப்பா, வயசாயிருச்சுல, அதான், வேற ஒன்னும் இல்ல. அதுக்கு தான் அத்தை நான் அப்படி சொன்னேன். சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணா உடம்புக்கும் நல்லது, பட்ஜெட்டுக்கும் நல்லது, உங்க வேலையும் குறையும் என்று சொன்ன கயலை பார்த்து மெதுவாக புன்னகைத்தாள் கல்யாணி. பின் எல்லோரும் சாப்பிட்டு விட்டு படுக்க சென்று விட்டார்கள். கல்யாணிக்கு உறக்கமே வரவில்லை. ஒரே பையன், படிக்க வச்ச ஆளாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு என் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்க மாட்றான். பெத்த அம்மாவை விட நேத்து வந்த பொண்டாட்டி ஒசத்தியா போயிட்டா. இது இப்படியே நீடிச்சா என்ன ஆகிறது என்ற பயத்தில் குழப்பத்தில் கல்யாணிக்கு உறக்கம் வரவில்லை. மகன் தன் கையை மீறி போய்விடக்கூடாது என்று நினைக்கும் அம்மா, புருஷன் தன் பேச்சை மட்டும்தான் கேட்க வேண்டும், தனக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் மனைவி. இதுதான் மாமியார் மருமகள் சண்டையின் ஆணிவேர். இதனை சாமர்த்தியமாக சமாளிக்கும் இடங்களில் கூட்டு குடும்பம் இருக்கும். இல்லை என்றால் தனி குடித்தனம்தான். இங்கு தன் வீட்டில் என்ன நடக்கப் போகிறதோ என்று நினைத்து குழம்பி தூக்கம் வராமல் தவித்தாள் கல்யாணி. அங்கு கயலுக்கும் தூக்கம் வரவில்லை. அவளின் பேச்சுக்கு கல்யாணி எதிர் பேச்சு பேசியது கயலுக்கு பிடிக்கவில்லை. அவளின் உள்ளத்தில் அவள் அம்மா போட்ட விதையால் உருவான சந்தேக வேர் இப்பொழுது துளிர்விட ஆரம்பித்து விட்டது. குடும்பம் தான் கண்ட்ரோல்ல இருந்தாதான் மதன் ஆசைப்படி சீக்கிரம் வீடு கட்ட முடியும். ஆனா மாமியார் அதுக்கு முட்டுக்கட்டையா இருப்பாங்க போல. அது மட்டும் இல்ல, அப்பா இல்லாம தனியா மதனை வளர்த்திருக்காங்க. அதனால மதனுக்கு அம்மா சென்டிமெண்ட் கொஞ்சம் இருக்கு. அத உடைக்கணும். நான் என் அப்பா அம்மாவை விட்டுட்டு என் புருஷன் என் குடும்பம்னு சுயநலமா வாழல, அது மாதிரி மதனும் வாழணும். என் அம்மா சந்தேகப்பட்டது சரிதான். என் சம்பளத்துக்காகத்தான் இந்த கல்யாணமே. நான் தான் புத்தி கெட்டு போய் எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டேன். காசையும் கொடுத்துட்டு ஏமாந்து போறதுக்கு நான் முட்டாள் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா மதனை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் என்று முடிவெடுத்தாள் கயல். ஆனால் அதற்கு அவள் கையில் எடுத்த ஆயுதம் தந்திரம். ஆம், மறுநாள் காலையில் வழக்கத்தை விட சீக்கிரமாக எழுந்தாள் கயல். குளித்து முடித்து வாசலில் கோலம் போட்டுவிட்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள். மிக்சி சத்தம் கேட்டு கல்யாணியும் மதனும் விழித்து கொண்டார்கள். அம்மாதான் சட்னி அரைக்கிறா என்று நினைத்து கொண்டு திரும்பி படுத்தான் மதன். பக்கத்தில் கயல் இல்லை. கண்களை நன்றாக திறந்து பார்த்தான். எழுந்து உட்கார்ந்தான். பாத்ரூமில் தண்ணி சத்தம் கேட்கிறதா என்று பார்த்தான். ஆனால் அமைதியாக இருந்தது. எழுந்து கீழே வந்தான். அம்மாவும் கயலும் பேசிக்கொண்டிருப்பது கேட்டது. நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் சீக்கிரம் எழுந்து வந்த? கொஞ்ச நேரம் தூங்கலாம் இல்லையா? பரவாயில்ல அத்தை, எனக்கு 10 மணிக்கு தான் பேங்க். நான் முடிஞ்சவரை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கிளம்புறேன் அத்தை. அங்கேயும் போய் வேலை பார்க்கணும். இங்க நீ ரெஸ்ட் எடுத்துக்கம்மா, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல அத்தை, உங்களுக்கும் வயசாயிருச்சு. மருமக வந்த பிறகு ரெஸ்ட் எடுக்கலான்னு கனவு கண்டிருப்பீங்க. ஆனா அது இப்போ முடியல. எங்களை தப்பா நினைக்காதீங்க அத்தை. எல்லாம் ஒரு வீடு வாங்குற வரைக்கும் தான். அப்புறம் வேலைக்கு ஆள் வச்சிரலாம். பரவாயில்ல கயல், என் மகன் மருமகளுக்கு நான் செய்யாம யார் செய்வா? நீ போய் வேலைக்கு கிளம்பு. இருக்கட்டும் அத்தை, காலையில நான் பண்றேன். மதியத்துக்கு நாங்க வெளியில சாப்பிட்டுக்கிறோம். ராத்திரிக்கு மட்டும் நீங்க பண்ணா போதும். ஏன் வெளியில சாப்பிடணும்? உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? மதியத்துக்கு நான் சமையல் பண்ணி தரேன், நீங்க கொண்டு போங்க. சரி, இப்போ என்ன பண்ணிருக்க? காலையில தோசைக்கு சட்னி சாம்பார், மதியத்துக்கு இனிமேதான் ரெடி பண்ணணும் என்று சொன்ன கயலை இமைக்காமல் பார்த்தாள் கல்யாணி. கயல் சிரித்துக்கொண்டே சொன்னாள்.
என்னத்த அப்படி பாக்குறீங்க? நேத்து ராத்திரி வெறும் கார சட்னி மட்டும் போதும்னு சொன்னவ இப்போ சாம்பார் வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? நேத்து நான் அத சொல்லும்போது உங்க முகம் மாறுனத கவனிச்சேன். உங்களுக்கு பிடிக்கல, வாய்க்கு ருசியா சாப்பிட்டு பழகுனவங்க நீங்க. உங்கள மாற சொன்னா அது முடியுமா? அது மட்டும் இல்ல, நீங்க சொன்னத யோசிச்சு பார்த்தேன். சம்பாதிக்கிறது எதுக்கு? நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா வாழத்தானே. அதனால இனிமே மெனு உங்க விருப்பப்படிதான் அத்த. முன்னாடி நீங்க 2 பேரு, இப்போ நானும் வந்துட்டேன். உங்களுக்கு வேலை அதிகமா இருக்கும். அதான் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன் என்று சொன்ன கயலை கட்டிப்பிடித்து கொண்டாள் கல்யாணி. என் தங்கம், உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ போடா தங்கம், நான் எல்லாத்தையும் 5 நிமிஷத்துல பண்ணிருவேன் என்று சொல்லி வலுக்கட்டாயமாக கயலை சமையல் அறையிலிருந்து வெளியே அனுப்பினாள் கல்யாணி. கயல் சிரித்து கொண்டே வந்தாள். இது அனைத்தையும் பார்த்து கொண்டு நின்ற மதனுக்கு ஒன்றும் புரியவில்லை. மதனை பார்த்ததும் கயல் கேட்டாள், எந்திரிச்சாச்சா? குட் மார்னிங். என்ன நடக்குது இங்க? நான் நடக்கிறேன். உங்க அம்மா சமையல் அறைக்கும் ஹாலுக்குமா நடக்கறாங்க என்று கயல் சொன்னதும் மதன் செல்ல கோபத்தோடு அவளை பார்த்தான். கயல் சிரித்துக்கொண்டே சொன்னாள், சரி போய் ஃப்ரெஷ் ஆகுங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கயல் மீண்டும் சமையலறைக்குள் வந்தாள். இந்தாமா காஃபி, 2 பேரும் குடிங்க என்று சொல்லி கல்யாணி காஃபியை நீட்டினாள். எப்படி அத்த, யாருக்கு என்ன வேணும்னு டக்கு டக்குன்னு பண்றீங்க? சூப்பர் அத்த, உங்க ஸ்பீடெல்லாம் எனக்கு வராது என்று சொல்லிக்கொண்டே காஃபியை குடித்தாள் கயல். அத்த சூப்பர், பேஷ் பேஷ், காஃபினா எங்க கல்யாணி அத்த காஃபி தான் என்று கயல் சொன்னதும் கல்யாணியின் உள்ளம் குளிர்ந்து விட்டது. அவளின் கன்னத்தில் செல்லமாக தட்டினாள். போ, அவனுக்கு கொண்டு போய் காஃபியை குடு என்றாள் கல்யாணி. கயல் காஃபியை எடுத்துக்கொண்டு அவர்களின் அறைக்கு சென்றாள். காஃபியோடு வரும் கயலை பார்த்து மதன் கேட்டான், ஏய் என்னாச்சு? மாமியார் மருமக ஒத்துமைய பார்த்து நானே கண்ணு வச்சிட்டேன். அச்சச்சோ, அப்ப அத்தைகிட்ட சொல்லி திஷ்டி சுத்தி போடணும் என்று சொல்லி கயல் வேகமாக எழுந்தாள். அவளை பிடித்து இழுத்து உட்கார வைத்தான் மதன். பின் கேட்டான், ஏய் நான் சும்மாதான் சொன்னேன், நான் கேட்க வந்ததே வேற. என்ன? நேத்து பட்ஜெட் பத்தி பேசின, இன்னைக்கு நீயே எங்க அம்மா விருப்பப்படி சமையல் பண்ற? ஓ அதுவா, ஒரு மனுஷன் பிறந்து வளர்ந்து சாகுற வரைக்கும் அப்பா அம்மாவுக்காக, கூட பிறந்தவங்களுக்காக, வாழ்க்கை துணைக்காக, பிள்ளைங்களுக்காக வாழ வேண்டியிருக்கு. அவனுக்குன்னு அவன் வாழ்ற நிமிஷங்கள் எது தெரியுமா? காஃபி சாப்பிடும்போது, பிடிச்சத வயிறார சாப்பிடும்போது, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கும் போது, இப்படி சின்ன சின்ன சந்தோஷங்கள்ல தான் அவன் அவனுக்காக வாழ்றான். அதுவும் கொஞ்ச நேரம்தான். அப்புறம் மறுபடியும் மத்தவங்களுக்காக அவன் ஓட ஆரம்பிக்கணும். அந்த மாதிரிதான் அத்தையும். உங்களை வளர்க்க அத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. பாவம் அவங்க. கடைசி காலத்துல சந்தோஷமா வாய்க்கு ருசியா சாப்பிடட்டுமே. என்ன, 3 வருஷத்துல சொந்த வீடு வாங்குறத 4 வருஷத்துல வாங்க போறோம், அவ்வளவுதான் என்று சொன்ன கயலை மெய் மறந்து பார்த்து கொண்டிருந்தான் மதன். கயல் மேலும் சொன்னாள், எப்போதும் போல சமையல் பண்ணா வேலை ஜாஸ்தியா இருக்கும். அதான் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு போனேன். அத்தை விடல, அவங்களே செய்யறதா சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கவா? கேளுமா. எங்க ஆபீஸுக்கு பக்கத்துல ஒரு நல்ல வீடு விலைக்கு வருது. இண்டிவிஜுவல் வீடு. பேசி முடிச்சிடலாமா? அவ்வளவு காசு நம்ம கிட்ட இல்லையே. இஎம்ஐல வாங்கிக்கலாம் என்று கயல் சொன்னதும் மதன் முறைத்தான். கயல் மேலும் சொன்னாள், இல்லைங்க, என்னோட சேவிங்ஸு உங்க சேவிங்ஸ் வச்சு முதல்ல அட்வான்ஸ் கொடுத்துருவோம். அப்புறம் என்னோட நகைய அடகு வைப்போம். 10க்கு லோன் போட்டுக்கலாம். ஏன் சொல்றேன்னா, நல்ல இடம், அப்புறம் கைய விட்டு போயிரும், விலையும் ஏறிடும், அதான் சொல்றேன் என்று கயல் சொன்னதும் மதன் யோசிக்க ஆரம்பித்தான். சரி, இன்னைக்கு நான் எங்க ஆபீஸ்ல லோன் கிடைக்குமான்னு கேட்டு பாக்குறேன். நானும் எங்க பேங்க்ல பேசுறேன் என்று கயல் சொல்லிவிட்டு வேலைக்கு கிளம்ப ஆரம்பித்தாள். அங்கு கல்யாணி பம்பரமாக சுழன்று வேலை பார்த்து கொண்டு இருந்தாள். இருவரும் கீழே சாப்பிட வந்தார்கள். வீடு வாங்க போவதை பற்றி சொன்னார்கள். கல்யாணிக்கு பேரானந்தம். கயல் சொன்னாள், என்னோட நகை சேவிங்ஸு, உங்க பிள்ளையோட சேவிங்ஸு எல்லாத்தையும் வச்சுதான் இப்ப ஏற்பாடு பண்ண போறோம். அப்புறம் எங்க பேங்க்ல லோனும் கேட்டு பாக்குறோம். உன் நகையெல்லாம் வேண்டாமா, வாழ வந்த பொண்ணு நீ, மகாலட்சுமி. உன் நகை பத்திரமா இருக்கட்டும். நான் என்னோட நகைய தரேன். என் பேர்ல ஊர்ல ஒரு நிலம் இருக்குல்ல, என் அப்பா எனக்கு கொடுத்தது, அதையும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லதா நடந்தா சரி என்று சொல்லி ஆனந்த கண்ணீர் வடித்தாள் கல்யாணி. கயல் மனதிற்குள் வஞ்சகமாக சிரித்து கொண்டாள். பின் மதன் சொன்னான், சரிம்மா, சாயந்தரம் இத பத்தி பேசலாம். இப்போ நாங்க கிளம்புறோம்.
என்று மதன் சொல்ல கல்யாணி இருவருக்கும் லஞ்ச் பேக்கே கொடுத்தாள். கயல் சொன்னாள், வாசனை ஆள தூக்குது அத்தை. சரி அத்தை, நாங்க கிளம்புறோம். நீங்க சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கோங்க. எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் என்று கயல் சொன்னதும் கல்யாணிக்கு கண்ணீர் வந்து விட்டது. எனக்கு ஒரு மக இல்லைன்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு அந்த குறை தீந்து போச்சுமா. பாத்தியாடா என் மருமகளை, நீயும் இருக்கியே, என்னைக்காவது சாப்பிடு, மாத்திரை சாப்பிடு, ஃபோன் பண்றேன்னு சொல்லிருக்கியா? அது சரி, மாமியாரும் மருமகளும் ஒரு டீமு, நான் தனியா? சரிதான் என்று மதன் சொல்ல கயலும் கல்யாணியும் சிரித்தார்கள். பின் மதன் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். கயல் பின்னால் ஏறிக்கொண்டாள். மகனும் மருமகளும் வேலைக்கு செல்வதை பார்த்து ரசித்துவிட்டு வீட்டிற்குள் வந்து மீதமிருக்கும் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் கல்யாணி. அங்கு பைக்கில் மதன் பின்னால் அமர்ந்து கொண்டிருந்த கயலின் முகத்தில் வெற்றி புன்னகை. மாமியார டைரக்டா எதிர்த்து பேசினா வீட்ல பூகம்பம் வெடிக்கும். பிறந்த வீட்ல வஞ்சகம் இல்லாம சாப்பிட்டு பழகிய உடம்பு, இங்க காசுக்காக வயித்துக்கு வஞ்சகம் பண்ணவும் கொஞ்சம் உள்ளூர தயக்கம்தான். அதே சமயம் வீட்லயும் வேலை பார்த்து வெளியிலயும் வேலை பார்க்க நம்மால முடியாது. நான் மட்டும் பிறந்த வீட்டுக்கு செய்யாம புகுந்த வீட்டுக்கு செய்யணும். இவர் மட்டும் அம்மாவை கூட வச்சு பார்த்துப்பாராம். அந்த செலவுக்கும் சேர்த்து நான் சம்பாதிக்கணுமா, நான் சம்பளத்தையும் கொடுத்து வேலையும் செய்யணுமா. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வேலை செய்யற மாதிரி நடிச்சு மாமியார் கிட்ட நல்ல பேர் எடுத்துடணும். இப்படியே அவங்க பண்ற எல்லாத்தையும் பாராட்டி அவங்க மனசுல இடம் பிடிக்கணும். அப்புறம் நானே என்ன பத்தி தப்பா சொன்னா கூட அந்த சென்டிமெண்டல் மாமியார் நம்பாது. இப்போ வாய்க்கு ருசியா தினமும் சாப்பிடலாம், வீட்டு வேலையும் பார்க்க வேண்டாம். பிறந்த வீட்ல எப்படி இருந்தோமோ அப்படியே வேலைக்கு போனோமா சாப்பிட்டோமான்னு இருக்கலாம். மாமியாருக்கு ஐஸ் வச்சு சம்பளம் இல்லாத வேலைக்காரி ஆக்கியாச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரே கல்லுல 2 மாங்காய். மாமியார் அதோட நகைய நிலத்த கொடுக்கறேன்னு சொல்லிருச்சு. என்னோட நகை பத்திரமா என்கிட்ட இருக்கும். அப்பாட, இவர் வாங்க போற வீட்ல நானும் இவரு மட்டும்தான் இருக்க போறோமா என்ன? இல்ல என் வீட்டு ஆட்கள் இருக்க போறாங்களா? ரெண்டுமே இல்ல. கண்டிப்பா இவரோட அம்மாவும் எங்க கூட தான் இருப்பாங்க. நான் மாடு மாதிரி உழைச்சு வாங்குற வீட்ல இந்த அம்மா நோகாம வந்து உட்கார்ந்துக்குமா. இப்போ என்னோட பணம் கொஞ்சம், அவரோட பணம் கொஞ்சம், அந்த அம்மாவோட நகை நிலம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடு வாங்க போறோம். இப்போ 3 பேருக்கும் ரைட்ஸ் இருக்கு. அதை விட்டுட்டு நாங்க பாடுபட்டு வாங்குற வீட்ல இந்த அம்மா உட்கார்ந்துகிட்டு அதிகாரம் பண்ணுமா? இப்ப அதுக்கும் அதுவே ஆப்பு வச்சுக்கிடுச்சு. கொஞ்சம் பாசமா பேசினா போதும், நாம காரியத்தை சாதிச்சுக்கலாம். இன்னும் விவேகமா செயல்படணும். கோபத்தை தூக்கி குப்பையில போட்டுட்டு நிதானமா நடந்துக்கணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு சிரித்து கொண்டே வந்தாள் கயல். கயலின் தந்திரம் தெரியாமல் என் மனைவியைப் போல் ஒரு மாணிக்கம் உண்டா என்ற பெருமிதத்தோடு மதன் வண்டியை ஓட்டிக்கொண்டிருந்தான். நான் பெத்தது தங்கம்னா வந்தது வைரம் என்று நினைத்து பெருமைப்பட்டு கொண்டு வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் கல்யாணி. நாட்கள் ஓடியது. கல்யாணி அவளுக்கே தெரியாமல் அந்த வீட்டின் சம்பளம் இல்லாத வேலைக்காரி ஆனாள். மதன் கயலின் அன்பில் காதலில் தன்னை முழுவதுமாக அவளிடம் தொலைத்து விட்டான். மதன் கல்யாணி இருவரும் கயலின் பொம்மைகள் ஆனார்கள். அவள் இடும் கட்டளைகளை நிறைவேற்றும் அடிமைகள் ஆனார்கள். கயல் பிறந்த வீட்டில் எப்படி இருந்தாலோ அப்படியே புகுந்த வீட்டிலும் இருந்தாள். கல்யாணியின் நகைகள், நிலம், மதனின் சேவிங்ஸ் பணம், கயலின் சேவிங்ஸ் பணம் என்று எல்லாவற்றையும் போட்டு அந்த புது வீட்டை வாங்கினார்கள். வீட்டிற்கான பணத்தில் 75% கல்யாணி மற்றும் மதனுடையது, 25% கயலுடையது. நான் தரேன், நான் பேங்க்ல லோன் போடட்டுமா என்று கயல் கேட்பாள். அதெல்லாம் வேண்டாமா, நாங்க பாத்துக்கிறோம். முடியலைனா கேக்குறோம். நீ உன் பணத்தை சேர்த்து வை, பின்னாடி யூஸ் ஆகும் என்று உடனடியாக கல்யாணி சொல்லிவிடுவாள். அந்த அளவிற்கு சாமர்த்தியமாக கயல் நடித்து கொண்டிருந்தாள். கல்யாணியின் கண்மூடித்தனமான பாசத்தையும் மதனின் அளவு கடந்த காதலையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாள் கயல். மாதங்கள் ஓடியது. வாங்கிய வீட்டை சீர் செய்யும் பணி முடிந்தது. புதுமனை புகுவிழா நடத்தினார்கள். கயலின் குடும்பத்தார்கள் வந்தார்கள். கயலின் அம்மா புனிதா கேட்டாள், வீடு நல்லா இருக்கு, எவ்வளவு விலை? எல்லாம் அத்தையும் அவரும் தான் பாத்துக்கிட்டாங்க, அவங்க கிட்ட கேளுமா. என்னடி நீ, இந்த வீட்டோட மருமக? இன்னும் சொல்ல போனா இந்த வீடே ஓம் பேர்ல தான் இருக்கு. இந்த வீட்டோட ஓனர் நீ என்னடானா யாரோ எவரோ மாதிரி பதில் சொல்ற?
அம்மா, வீடு என் பேர்ல தான் இருக்கு. நான் இல்லேன்னு சொல்லல. அது அத்தையும் அவரும் என் மேல உள்ள பாசத்துல என் பேர்ல வாங்குனாங்க. ஆனா இந்த வீட்டுக்காக அவங்க 2 பேரும் அவ்வளவு பாடுபட்டிருக்காங்க. நான் சும்மா கூட நின்னேன், அவ்வளவுதான். இது என் அத்தை கல்யாணி வீடு. நான் இந்த வீட்டுக்கு கல்யாணி இல்லம்னு வைக்கலான்னு சொன்னேன். ஆனா அத்தை தான் கையல் இல்லம்னு வச்சாங்க. இப்போ அப்பா ஆட்டோவை உன் பேர்ல வாங்கினாரு. அதுக்காக நீ ஓனர் ஆகி ஆட்டோ ஓட்ட முடியுமா? அது மாதிரிதான் இதுவும் என்று கயல் சொன்னதை கேட்டு அவளின் பெற்றோர் வாயடைத்து நின்று விட்டார்கள். கயல் சொன்னதை எல்லாம் எதேச்சியாக அந்த பக்கம் வந்த கல்யாணியும் மதனும் கேட்டுக்கொண்டு நின்றார்கள். பிறந்த வீட்டில் புகுந்த வீட்டை பற்றி உயர்வாக பேசும் ஒரு பெண்ணை இந்த உலகம் கண்டது உண்டா? மதனும் கல்யாணியும் பூரித்து போனார்கள். அம்மாவிடம் மாமியாரை உயர்வாக பேசும் கயலை பார்த்து மதன் மெய்மறந்து விட்டான். புகுந்த வீட்டையும் தன்னையும் தன் அம்மாவையும் உயர்வாக பேசும் கயலுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் மதன். அப்பா அம்மாவை விட தன்னிடம் தன் மருமகள் பாசமாக இருக்கிறாள். மாமியாரை விட்டு கொடுக்காத மருமகள். மாமியாரை உயர்வாக பேசி பெற்ற அம்மாவை எதிர்த்து பேசும் பெண் எங்கு கிடைப்பாள்? யாருக்கு கிடைப்பாள்? நான் செய்த புண்ணியம் என் கயல் எனக்கு மருமகளாக கிடைத்தது என்று நினைத்து கல்யாணி பூரித்து போனாள். அதன் பிறகு கயலின் பெற்றோர் வாயை திறக்கவில்லை. வந்தார்கள், பரிசு பொருள் சீர்வரிசையை கொடுத்தார்கள், சாப்பிட்டார்கள், கிளம்பிவிட்டார்கள். கயலும் கண்டுகொள்ளவில்லை. இது அனைத்தையும் கல்யாணியும் மதனும் கவனித்து கொண்டே இருந்தார்கள். மாதங்கள் ஓடியது. கயல் கருவுற்றாள். கல்யாணியும் மதனும் ஆனந்தத்தின் எல்லைக்கே சென்று விட்டார்கள். கயலை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டார்கள். தங்கத்தட்டில் தாங்காத குறை ஒன்றுதான். அவள் கால் தரையில் படாமல் பார்த்து கொண்டார்கள். ஏற்கனவே மதனும் கல்யாணியும் கயலின் பித்தர்கள். இப்பொழுது கேட்கவா வேண்டும்? கயலின் கைப்பொம்மையானார்கள். கயலின் விருப்பம் அனைத்தையும் நிறைவேற்றினார்கள். பிரசவ தேதி வந்தது. கயலின் பெற்றோர் கயலை தலைப்பிரசவத்துக்கு தங்கள் வீட்டுக்கு அழைத்து போவதாக சொன்னார்கள். ஆனால் கல்யாணியும் மதனும் சம்மதிக்கவில்லை. கயலை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாது. நமக்குள்ள இந்த சம்பிரதாயங்கள்லாம் வேண்டாம். பிரசவ செலவை நாங்களே பாத்துக்கிறோம். எங்க வீட்டு பொண்ணுக்கு நாங்க செய்யாம வேற யாரு செய்வா என்று உறுதியாக சொல்லிவிட்டார்கள் கல்யாணியும் மதனும். அதனால் கயலின் பெற்றோருக்கு பிரசவ செலவு மிச்சமானது. அனைத்தையும் மதனும் கல்யாணியும் பார்த்து கொண்டார்கள். கயலுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அத்தையின் பெயர்தான் வைக்க வேண்டும் என்று கயல் பிடிவாதம் பிடித்தாள். ஆனால் மதன் நியூமராலஜி படி முகிலன் என்று பேர் வைக்க வேண்டும் என்றான். இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அத்தைதான் நம்ம குடும்பத்தோட ஆணிவேர். அவங்க பேரு வச்சா நம்ம பையன் நல்லா இருப்பான். நீ சொல்றது ஓகே. ஆனா நான் ஜாதகம் நியூமராலஜின்னு எல்லாம் பார்த்துட்டு வந்து சொல்றேன். தயவு செஞ்சு என் பேச்ச கேளு. முடியாது. அப்போ நானும் உன் பேச்ச கேட்க முடியாது. இப்படி சிறுவர்கள் போல் சண்டை போடும் மகன் மருமகளை பார்த்து சிரித்து கொண்டே கல்யாணி சொன்னாள். இங்க யாரு சின்ன பிள்ளைன்னு தெரியல. இப்ப என்ன? என் பேரையும் வைக்கணும். மதன் ஆசைப்படி நியூமராலஜி பார்த்து தேர்ந்தெடுத்த பேரையும் வைக்கணும். அவ்வளவுதானே? 2 பேரையும் சேர்த்து வைங்க என்று கல்யாணி சொன்னதும் கயல் சொன்னாள், முகில் கல்யாண். சூப்பர் பேரு என்று மதன் சொல்ல கல்யாணிக்கு ஆனந்த கண்ணீர் வடிந்தது. தன் பேரை தன் பேரனுக்கு வைத்தது நினைத்து கல்யாணி பிறவி பயனை அடைந்தது போல் ஆனந்தமடைந்தாள். பிறகென்ன? முகிலை வளர்ப்பது, குளிப்பாட்டுவது, பார்த்து கொள்வது எல்லாம் கல்யாணிதான். தாய்ப்பால் தருவதோடு கயலின் வேலை முடிந்து விட்டது. முகிலை பார்த்து கொள்வது கல்யாணிதான். வீட்டு வேலையும் பார்த்து கொண்டு பேரனையும் பார்த்து கொண்டாள் கல்யாணி. பிரசவ விடுமுறை முடிந்ததும் கயல் வேலைக்கு கிளம்பினாள். காலங்கள் சென்றது. முகிலுக்கு 5 வயது. அவனை பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார்கள். பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து செல்வது, கூட்டி வருவது எல்லாம் கல்யாணிதான். அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவது, குளிப்பாட்டுவது, டிரெஸ் போட்டு விடுவது எல்லாம் கல்யாணிதான். பெற்றது மட்டும்தான் கயல். மற்றபடி அவனை வளர்த்தது கல்யாணிதான். ஒரு நாள் கயலின் பெற்றோர் முகிலை பார்க்க வந்தார்கள். கயல் மட்டும் வீட்டிலிருந்தாள். வாங்கப்பா, வாமா. முகில் எங்க? ஏமா, என்ன பார்க்க வரலையா? உன்னை பார்க்க தான் உன் மாமியாரும் உன் புருஷனும் இருக்காங்களே, அப்புறம் நாங்க எதுக்கு? நாங்க எங்க பேரனை பார்க்க வந்தோம். ஏமா இப்படி பேசுற? அப்படி என்ன என் மேல கோபம்? உன் மேல கோவப்பட நாங்க யாரு? எங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என்னம்மா இப்படியெல்லாம் பேசுற? பின்ன என்னடி, ஊரு உலகத்துல இல்லாத அதிசய புருஷன், அதிசய மாமியாரு. ஓவரா அவங்கள தாங்குற. அவங்களும் உன்னை தாங்குறாங்க. உனக்கு பிரசவம் பார்க்கணும், உன் பிள்ளைய நாங்க கொஞ்ச நாள் வளர்க்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்காதா? ஆனா உன்னை உன் மாமியார் வீட்டுல விடவே மாட்றாங்க.
அத நினைச்சு நீ சந்தோஷப்படணும். அத விட்டுட்டு வருத்தப்படுறியே. ஆ சந்தோஷப்படுறாங்க. சரி, எங்க உன் மாமியாரும் புருஷனும்? அவர் யாரோ ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்காரு. அத்தையும் முகிலும் கோவிலுக்கு போயிருக்காங்க. ஓ, அப்போ சரி. நாங்க எங்க பேரன் வந்ததும் பார்த்துட்டு கிளம்புறோம். நீ உன் வேலைய பாருமா என்று புனிதா சொன்னதும் அவளை கட்டிப்பிடித்து கொண்டாள் கயல். பின் அவளுக்கு முத்தம் கொடுத்துவிட்டு கேட்டாள், நீங்க 2 பேரும் என்ன புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதானா என்று கயல் கேட்டதும் புனிதாவும் கணேசனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கயல் சிரித்துக்கொண்டே சொன்னாள், அம்மா, நீ சந்தேகப்பட்டு பயந்தது சரிதான். என்ன பொண்ணு பார்க்க வரும்போதே உன் மாப்பிள்ளை என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? என்னோட சம்பளம் முழுசும் அவருக்கு வேணுமா. அவரு வீடு வாங்கணுமா. நான் என்னோட பிறந்த வீட்டுக்கு என் சம்பளத்தை கொடுக்க கூடாதாம் என்று கயல் சொன்னதும் புனிதாவிற்கும் கணேசனுக்கும் பேரதிர்ச்சி. கணேசன் கேட்டார், அப்படியா மாப்பிள்ள சொன்னாரு? இதை ஏன் என்கிட்ட நீ சொல்லல? சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டா எல்லாம் சரியாயிடுமா? நாளைக்கு இன்னொரு மாப்பிள்ள வருவான். அவனும் அப்படி சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? அது மட்டும் இல்ல, நானும் வாழத்தானே. அவரு வீடு வாங்கணும்னு சொல்றாரு. சரி, ஓகே, செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம சுந்தரி அக்கா அப்படித்தானே சுயநலமா நம்ம வீட்டை திரும்பி கூட பார்க்காம இருக்கா. அதே மாதிரி நானும் இருக்கலான்னு ஆரம்பத்துல நினைச்சேன். கல்யாணம் ஆகி 1 மாசம் எனக்கு ஒன்னும் தோணல. ஆனா போக போகத்தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. அப்பா இல்லாம என் புருஷனை வளர்க்க என் மாமியாரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால அவங்க மேல என் புருஷனுக்கு எப்பவுமே அன்பும் பாசமும் அதிகம். அதே மாதிரிதானே நீங்களும் என்ன வளர்த்தீங்க. அப்போ உங்க மேல எனக்கும் அதே அன்பும் பாசமும் இருக்கும்ல. ஆனா நான் மட்டும் உங்க எல்லாரையும் விட்டுட்டு சுயநலமா இருக்கணுமா? அவர் மட்டும் அவர் அம்மா கூட இருப்பாராம். அது மட்டும் இல்ல, என் சம்பளம் முழுசையும் வாங்கிப்பாங்களாம். அதே சமயம் எங்க வீட்ல வகை வகையா சமைச்சு சாப்பிடணுமா. மாமியாரு வயசானவங்க. இன்னைக்கு ஒன்னும் சொல்லலைனாலும் நாளைக்கு என்னையும் வீட்டு வேலை பார்க்க சொல்லுவாங்க. நான் பணத்தையும் கொடுத்து வீட்டு வேலையும் பார்க்கணும். யோசிச்சு பார்த்தேன். சுந்தரி அக்கா சுயநலமா இருக்கானா, அவ புருஷன் சக்தி மாமாவும் சுயநலமா இருக்காரு. அவர் வீட்டு ஆட்களை அவர் கிட்டக்கவே சேர்க்கறது இல்ல. அதனால சுந்தரி அப்படி இருக்கிறது நியாயம். ஆனா நான் அப்படி இருந்தா அது அநியாயம். அதான் யோசிச்சேன். தந்திரமா காய் நகர்த்தினேன். என் மாமியார் கிட்ட இருந்து என் புருஷனை பிரிக்க நினைக்கிறது ஓல்டு ஸ்டைல். 2 பேரையும் என் அடிமையாக்குறது நியூ ஸ்டைல். என் மாமியாரோட வீக் பாயிண்ட கண்டுபிடிச்சேன். அவங்கள உயர்வா புகழ்ந்து பேசி அவங்க தான் எல்லாம், அவங்க சொன்னா சரின்னு அவங்கள பாராட்டி பேசினா அவங்க காலத்துக்கும் எனக்கு அடிமையா இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மாமியார புகழ்ந்து பேசி மாமியார் கூட சண்டை போடாம மாமியார அனுசரிச்சு போனா என் புருஷனை அடிமையாக்கிரலாம். ஒரே கல்லுல 2 மாங்கா. என் மாமியார புகழ்ந்து பேசினேன், பாராட்டுனேன். அவங்க வைக்கிற ரசத்தை கூட ஆஹா ஓஹோன்னு பாராட்டுனேன். எது செஞ்சாலும் அவங்க கிட்ட கருத்து கேக்குற மாதிரி நடிச்சேன். இப்போ அவங்க என்ன உட்கார வச்சு எல்லா வேலையும் பாக்குறாங்க. நான் நம்ம வீட்ல எப்படி இருந்தேனோ அப்படியே இங்கேயும் இருக்கேன். என் மாமியார் இந்த வீட்ல சம்பளம் இல்லாத வேலைக்காரி. அது மட்டும் இல்ல, என் நடிப்புல மயங்கி என்னோட நகைய அடகு வைக்க வேண்டான்னு என் மாமியார் சொல்லிருச்சு. அதோட நகை நிலம் எல்லாத்தையும் வித்தாச்சு. என் புருஷனோட பணமும் என் அத்தையோட பணமும் 3/4. என் பங்கு 25% தான். ஆனா வீடு என் பேர்ல இருக்கு. அதுக்கு காரணம் என்னோட நடிப்பு திறமை. நான் நினைச்சா என் மாமியார எப்ப வேணாலும் வீட்டை விட்டு அனுப்ப முடியும். ஆனா நான் அப்படி செஞ்சுட்டா என் பிள்ளைய யாரு பாத்துப்பா? நான் வேலைக்கு போகணும். அதனால என் நடிப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் புருஷன் என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குறாரு. அதோட விளைவு உங்களுக்கு பிரசவ செலவு மிச்சம். என் மாமியாரே எனக்கு பிரசவ செலவு பண்ணாங்க. ஊர்ல எங்கேயாவது இந்த அதிசயம் நடக்குமா? ஆனா நான் நடத்தி காட்டுனேன். ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும், பாடுற மாட்டா பாடி கறக்கணும். சும்மா கோவப்பட்டு சண்டை போட்டு ஒன்னும் ஆகாது. பேரு தான் கெட்டு போகும். ஆனா சாமர்த்தியமா நடிச்சு விவேகமா செயல்பட்டா மொத்த குடும்பமும் நம்ம கண்ட்ரோல்ல. இப்போ என்னோட சம்பளம் எல்லாம் பத்திரமா இருக்கு. அப்பாவுக்கு இடையில உடம்பு சரியில்லாத போது சரியா ஆட்டோ ஓட்டாம காசுக்கு கஷ்டப்பட்டீங்கல்ல. அப்போ தம்பி காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும்னு போன் பண்ணி அழுதான். யோசிச்சு பார்த்தேன். அவர் மட்டும் அவர் அம்மாவை பாத்துக்கும் போது நான் ஏன் நம்ம குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு தோணுச்சு. அதான் அவன் காலேஜ் ஃபீஸ நான் கட்டுனேன். உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டேன். உங்ககிட்ட சொன்னா நீங்க ஓட்டவாய் எல்லாத்தையும் வெளியில சொல்லிருவீங்க. அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்பவும் நான் சொன்னத எங்கேயும் யார்கிட்டையும் சொல்லிராதீங்க. புரியுதா? எப்போதும் போல இருங்க. நாம சாதிக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்கு.
என்று கயல் சொன்னதும் கணேசனும் புனிதாவும் வாயடைத்து நின்றார்கள். புனிதா கேட்டாள், இந்த தந்திரம்லாம் எங்கிருந்து கத்துக்கிட்ட? இந்த உலகத்துல இருந்துதான். அதுதான் நமக்கு எல்லாத்தையும் கத்து கொடுக்குது. கோவப்பட்டு கத்துறதால ஒன்னும் நடக்காதுமா. பேச்சுல காட்டுறதை விட செயல்ல காட்டணும் என்று கயல் சொன்னதும் என் செல்லம் என்று சொல்லி புனிதா கயலை கட்டிப்பிடித்து முத்தமழை பொழிந்தாள். ஆனால் கணேசன் அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டார். புனிதாவை பார்த்து சொன்னார், புனிதா, நீ சந்தேகப்பட்டது சரிதான். நான் தான் எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்பி ஏமாந்துட்டேன். ஆனா நம்ம பொண்ணு கயல் புத்திசாலி, சாமர்த்தியமா குடும்பம் நடத்துறா என்று கணேசன் சொன்னதை கேட்டு கயலும் புனிதாவும் சந்தோஷப்பட்டார்கள். இவர்கள் பேசிய அனைத்தையும் கோவிலிலிருந்து பேரனோடு திரும்பிய கல்யாணி கேட்டுவிட்டாள். இடிந்து போய் வாசலில் உட்கார்ந்து விட்டாள். பேரன் முகில் தெருவில் சிறுவர்கள் பம்பரம் விடுவதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தான். கல்யாணிக்கு பம்பரம் சுற்றுவது போல் தலை சுற்றியது. வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பிய கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் வெந்து நொந்து போனது. உண்மையான பாசம் என்று நினைத்து மனம் உருகினாள். ஆனால் அத்தனையும் வேஷம் என்று தெரிந்ததும் அவளின் உள்ளம் உடைந்து விட்டது. மதன் கிட்ட சொன்னா இத நம்புவானா? நிச்சயம் நம்ப மாட்டான். இவ்வளவு ஏன், உங்க மருமக இப்படின்னு என்கிட்ட யாராவது சொல்லியிருந்தா கூட நான் சத்தியமா நம்பியிருக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது மதன் எப்படி நம்புவான்? இப்போ நேர்ல பார்த்து காதால கேட்ட பிறகு எப்படி நம்பாம இருக்க முடியும்? இது கனவா இருக்க கூடாதா கடவுளே? ச்சே, என்ன நினைக்கும் போது எனக்கே அருவருப்பா இருக்கு. கயலோட நடிப்பு திறமை எவ்வளவு பிரமாதமா இருக்கு. என்னோட புத்தி கூர்மை எவ்வளவு மட்டமா இருக்கு. இனி என்ன செய்யறது? நாமும் அவள மாதிரி நடிக்க வேண்டியதான். நடிக்க வரலைனாலும் அவகிட்ட இருந்து கத்துக்க வேண்டியதான் என்று முடிவெடுத்து கண்ணீரை துடைத்து கொண்டு பேரனை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தாள் கல்யாணி. கல்யாணியின் கால் தட ஓசை கேட்டதும் கயலும் அவளின் பெற்றோரும் நடிக்க ஆரம்பித்தார்கள். கல்யாணி அவர்களை ஒன்றும் தெரியாதவள் போல் வரவேற்றாள். வாங்க சம்மந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சம்மந்தி. பாவம், சம்மந்திக்குத்தான் நல்ல வேலை, இழைச்சு போயிட்டீங்க. அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லைங்க என்று வாய் வார்த்தையாக சொல்லிவிட்டு பேரனை பார்த்து சொன்னாள் கல்யாணி. தாத்தா பாட்டி வந்திருக்காங்க பாரு, போ. மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன் என்று சொல்லி கல்யாணியை கட்டி பிடித்து கொண்டான் முகில். அதனை பார்த்ததும் கயலுக்கும் புனிதாவிற்கும் என்னவோ போல ஆகிவிட்டது. முகிலை பார்த்து புனிதா சொன்னாள், முகில் செல்லம், வாடா, பாட்டிக்கிட்ட வாடா. இங்க பாரு, தாத்தாவும் பாட்டியும் என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு. உனக்கு பிஸ்கட்டு, சாக்லேட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒன்னும் வேண்டாம் என்று புனிதாவை பார்த்து சொல்லிவிட்டு, வா பாட்டி, நாம உள்ள போகலாம் என்று சொல்லி கல்யாணியின் கையை பிடித்து இழுத்தான் முகில். கயல் அவனை தூக்கப் போனாள். முகில் கத்தி அழுது வீட்டை இரண்டாக்கி விட்டான். வெளியில் சென்றிருந்த மதன் வீட்டிற்கு வந்தான். வாங்க அத்தை, வாங்க மாமா. என்ன சத்தம்? ஏன் அழுகுறான்? அம்மா அப்பா கிட்ட போக மாட்றான். அத்தைய விட்டுட்டு வரமாட்றான். யாருக்குத்தான் அத்தைய விட்டுட்டு வர மனசு வரும்? அதான் முகில் வரமாட்றான் என்று கயல் சொல்லும்போது அவளின் முகத்தை பார்த்தாள் கல்யாணி. அதில் வஞ்சகம் தலைவிரித்து ஆடுவது தெரிந்தது. இருந்தும் பேசாமல் இருந்தாள். கயல் மேலும் சொன்னாள், என்கிட்ட கூட வரமாட்றான். எப்படி வருவான்? நீ பெத்ததோட சரி, வளர்த்தது அம்மாதானே, அதான் அம்மாவை விட்டுட்டு வரமாட்றான். அவனை ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? அவன் அழுதா என்னால தாங்க முடியாது. அவனை அவன் இஷ்டப்படி விடுங்க என்று சொல்லிவிட்டு மதன் உள்ளே சென்றான். நீ என்னை ஜெயித்து விட்டாய், சம்பளமில்லாத வேலைக்காரி ஆக்கிவிட்டாய் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் உண்மையில் ஜெயித்தது நான். உன் தொப்புள் கொடி சொந்தம் என்னிடம் வந்துவிட்டது. என்னை பழிவாங்குவதாக நினைத்து கொண்டு விலை மதிக்க முடியாத அம்மா ஸ்தானத்தை நீ இழந்து விட்டாய் என்பது போல கல்யாணி ஒரு பார்வை பார்த்துவிட்டு பேரனை கூட்டிக் கொண்டு சமையலறைக்கு சென்றாள். கயல் பேச வார்த்தை வராமல் நின்றாள். கல்யாணியின் பார்வைக்கு அர்த்தம் புரிந்தது போல் இருந்தது அவளுக்கு. புனிதா கேட்டாள், என்னடி உன் புருஷன் இப்படி சொல்லிட்டு போறாரு? அத விடுமா, அத்தையோட பார்வை சரியில்லம்மா. ஜெயிச்சது நீ இல்ல நான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சுமா உங்க பார்வை. ஒளராத கயல். இல்ல புனிதா, அவ ஒளரல, சரியாத்தான் சொல்றா. அந்த அம்மாவை வேலைக்காரி ஆக்குறேன்னு நினைச்சுக்கிட்டு இவளோட அம்மா ஸ்தானத்தை இவ பறிகொடுத்துட்டா. குழந்தை இவகிட்ட ஒட்ட மாட்டேங்குது. இது ரொம்ப ஆபத்து என்று புனிதாவை பார்த்து சொல்லிவிட்டு கயலை பார்த்து சொன்னார் கணேசன். அம்மாடி கயல், புரிஞ்சு நடந்துக்க. உன் பையன் உன்கிட்ட வரணும், பார்த்து நடந்துக்க
என்று சொல்லிவிட்டு கணேசனும் புனிதாவும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். கயல் இடிந்து போய் உட்கார்ந்து விட்டாள். அங்கு சமையலறையில் இப்படி ஏமாந்துட்டோமே என்று நினைத்து கல்யாணி கண்ணீர் சிந்திக் கொண்டு இருந்தாள். நாட்கள் சென்றது. கல்யாணியின் நடவடிக்கையில் மாற்றம் தெரிந்தது. ஒரு நாள் சமையல் செய்யவில்லை. கேட்டதற்கு உடம்பு சரியில்லை என்றாள். பேரனுக்கு மட்டும் சாப்பாடு செய்து கொடுத்தாள். மதனும் கயலும் வெளியில் சாப்பிட்டார்கள். மறுநாளும் கல்யாணி சமைக்கவில்லை. அம்மா, இன்னைக்கும் சமைக்கலையா? முடியலப்பா, மூட்டு வலி, ரொம்ப நேரம் நிக்க முடியல. அப்போ டெய்லி நாங்க வெளியில சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? குடும்ப பட்ஜெட் என்ன ஆகுறது? ஏன் உன் பொண்டாட்டிய சமைக்க சொல்லு. அவ எப்படிம்மா சமைக்க முடியும்? ஏன்பா, அவளால சமைக்க முடியாதா? இல்லம்மா, அவ வேலைக்கும் போய் வீட்லயும் எப்படி வேலை பாப்பா? ஊரு உலகத்துல எல்லா பொண்ணுங்களும் அப்படித்தான் பாக்குறாங்கப்பா. அப்படி முடியலைன்னா வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கோங்க. என்னால முன்னாடி மாதிரி வீட்டு வேலை பார்க்க முடியலப்பா. பேரனை மட்டும் நான் பாத்துக்கிறேன் என்று கல்யாணி சொன்னதும் கயலின் கோபம் அதிகமானது. கயல் பேசினாள். வேண்டா அத்த, முகில நாங்க பாத்துக்கிறோம். நாங்க பெத்தவங்க இருக்கோம். நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லிவிட்டு கல்யாணியின் மடியில் படுத்திருந்த முகிலை வேகமாக தூக்கினாள் கயல். அவன் அழுக ஆரம்பித்தான். கயல் பிடிவாதமாக தூக்கினாள். அவன் திமிரினான். பக்கத்தில் இருக்கும் சுவற்றில் இடிக்கும் அளவிற்கு திமிரினான். கல்யாணி பதறினாள். மதன் வேகமாக அவளிடம் இருந்து பிள்ளையை வாங்கி அம்மா கல்யாணியிடம் கொடுத்தான். பின் கயலை பார்த்து கேட்டான். உனக்கு கொஞ்சமாவது அறிவிருக்கா? அவனை போட்டு இப்படி படுத்துற? ஏங்க, அவன் என் மகன். 10 மாசம் சுமந்து பெத்தவன் நான். பெத்தது மட்டும்தான் நீ, வளர்த்ததெல்லாம் அம்மா. அப்போ என் பிள்ளை எனக்கு சொந்தம் இல்ல, அப்படித்தானே? புரியாம பேசாத. நாம 2 பேரும் ஆபீஸு பணம்னு பணத்துக்கு பின்னாடியே போனோம். முகில் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்ல. அதனால அவன் நம்ம கிட்ட ஒட்ட மாட்றான். அவனை வளர்த்து சாப்பாடு ஊட்டி விட்டதெல்லாம் அம்மாதான். அதான் அம்மா கிட்ட இருக்கான். எல்லாம் உங்களாலதான். பணம் பணம்னு என்ன வேலைக்கு போக சொல்லி என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்க. கயல், அறிவோட தான் பேசுறியா? எத்தனை வீட்ல பொண்ணுங்க வேலைக்கும் போயிட்டு வீட்லயும் பாத்துக்கிட்டு குழந்தையும் பாத்துக்கறாங்க. ஆனா நீ அம்மா கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு ஹாயா ரிலாக்ஸா இருந்துட்ட. இப்போ இப்படி பேசுனா எப்படி? சரி, நான் வேலையை ரிசைன் பண்றேன். நாளையிலிருந்து நான் என் பிள்ளைய பாத்துக்கிறேன். அப்போ பையனோட ஸ்கூல் ஃபீஸை யார் கட்டுறது? நான் சொல்ல சொல்ல கேட்காம பெரிய ஸ்கூல்ல போய் சேர்த்த. ஏற்கனவே வீடு கட்டுற லோன் போயிட்டு இருக்கு. எவ்வளவோ சொன்னேன், கேட்கல. உன் ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க பசங்க எல்லாம் அங்கதான் படிக்கிறாங்கன்னு நம்ம பிள்ளையும் அங்க போய் சேர்த்த. ஃபீஸ் பட்டா கலருது. இதுல வேலையை விட்டுட்டு அப்போ நான் என்னதான் பண்றது? வேலைக்கும் போய் பிள்ளையும் பாத்துக்கோ என்று மதன் சொன்னதும் கயல் திகைத்து நின்றாள். மாமியார் கல்யாணியை பார்த்தாள். பேசாமல் அமைதியாக நின்றாள். எப்போதும் மதனுக்கும் கயலுக்கும் ஏதாவது சண்டை என்றால் கயலுக்கு ஆதரவாக பேசி மதனை கண்டிப்பாள். ஆனால் இன்று அமைதியாக இருந்தாள். கயலின் சந்தேகம் அதிகமானது. அன்னைக்கு அம்மா அப்பா கிட்ட பேசினத இது கேட்டுச்சு போல. அதான் அமைதியா இருந்து நம்ம கழுத்த அறுக்குது. வேலைக்காகத்தான் இத வச்சிருந்தேன். வேலை பார்க்க முடியாதுன்னா இனி இது எதுக்கு இங்க இருக்கணும்? வைக்கிறேன் பெரிய ஆப்பா என்று நினைத்து கொண்டு கயல் பேசினாள். ஓ, அப்படியா? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பொண்ணு பார்க்க வரும்போது என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? என் சம்பளம் முழுசும் வேணும், என் அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க. நானும் இன்னைக்கு வர அப்படித்தான் இருக்கேன். இப்போ நான் சொல்றேன், நான் எப்படி எங்க வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் உங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்கணும் என்று கயல் சொன்னதும் மதனும் கல்யாணியும் திகைத்து நின்றார்கள். கல்யாணி பேச ஆரம்பித்தாள். என் மகன் ஏன் என்னை விட்டு பிரிஞ்சிருக்கணும்? அவன் என் கூட தான் இருப்பான். அப்புறம் என்ன சொன்ன? உங்க வீட்டுக்கு நீ எதுவும் கொடுக்கலையா? உன் தம்பி படிப்புக்கு நீ கொடுக்கல என்று கல்யாணி கேட்டதும் கயல் திடுக்கிட்டாள். அப்போ அன்னைக்கு பேசினதை கேட்டுக்கிட்டுதான் இப்படி பண்ணுது. ஓகே, இனி நேரடியா மோத வேண்டியதான் என்ற உறுதியான நினைப்போடு கயல் பேசினாள். ஆமா, கொடுத்தேன். கடனா கொடுத்தேன். திருப்பி தந்துருவாங்க என்று கயல் சொன்னதும் மதன் திடுக்கிட்டான். என்கிட்ட ஏன் சொல்லல? அவ நம்ம கிட்ட என்னத்த சொல்லிருக்கா இத சொல்ல என்று கல்யாணி கேட்க மதன் அதிர்ச்சியோடு திரும்பி பார்த்தான். கயல் அவள் அப்பா அம்மாவிடம் சொன்ன அனைத்தையும் கல்யாணி ஒன்று விடாமல் சொன்னாள். கயலை பார்த்து மதன் முறைத்தான். கயலை பார்த்து கோபமாக பேச வாயெடுத்தான். அதற்குள் கயல் சொன்னாள்.
உங்க அம்மா சொன்னது எல்லாம் உண்மை. நான் இப்படித்தான், இனிமேலும் இப்படித்தான் இருப்பேன். இப்போ சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. என் பிள்ளைய நான் வளர்த்துக்கிறேன். உங்க அம்மாவை வேலைக்காகத்தான் இந்த வீட்ல வச்சிருந்தேன். எப்போ அவங்க வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களோ அவங்கள முதியோர் இல்லத்துல சேர்த்துருங்க. இந்த வீட்ல அவங்க இருக்க அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. அத சொல்ல நீ யாரு? இந்த வீட்டுக்கு முக்கால்வாசி பங்கு பணம் நாங்க போட்டது. எங்க அம்மாவை போக சொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த வீடு என் பேர்ல இருக்கு. எனக்குத்தான் எல்லா உரிமையும் இருக்கு என்று கயல் சொன்னதும் மதனும் கல்யாணியும் திகைத்து நின்றார்கள். கயல் மேலும் சொன்னாள், நீங்களும் உங்க அம்மா கூட போறதுனா போங்க. எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. என் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன். கோர்ட்ல சந்திக்கலாம் என்று கயல் சொன்னதும் கல்யாணி அரண்டு விட்டாள். மதன் இடிந்து போய் உட்கார்ந்து விட்டான். கல்யாணி அவன் தோளை தொட்டு சொன்னாள், மதன், நம்பி ஏமாந்துட்டோம். நல்ல பாம்புக்கு பால் வாத்துட்டோம். இப்போ அது நம்மள கொத்துது. நம்புனது நம்ம தப்பு. எனக்காக நீ உன் குடும்பத்தை, மகனை பிரிய வேண்டாம். இது நீ ஆசை ஆசையா கட்டுன வீடு. நீ இங்கதான் இருக்கணும். நான் ஆசிரமத்துக்கு போறேன். அம்மா, வேண்டாம்மா. உன்னோட நகை, நிலம் எல்லாத்தையும் திட்டம் போட்டு வாங்கி நம்மள ஏமாத்திருக்கா. இப்பேற்பட்ட நாடகக்காரி இங்க இருக்கும்போது நீ இருக்க கூடாதாம்மா? நாம சொந்த வீட்ல இருக்கணும்னு தானே நான் ஆசை ஆசையா வீட்டை கட்டுனேன். இப்போ நீ ஆசிரமத்துக்கு போன பிறகு எனக்கு இங்க என்னம்மா வேலை? அப்படி சொல்லாதப்பா. நீ பெத்த சிங்கக்குட்டி இருக்கான். அப்பா இல்லாம நீ வளர்ந்தது போதும். உன் பிள்ளைக்கு அப்பா கண்டிப்பா வேணும்பா. நான் ஆசிரமத்துக்கு கிளம்புறேன். நீ அடிக்கடி அங்க வந்து என்ன பாரு. வரும்போது என் பேரனை கூட்டிட்டு வா. அது போதும்பா. நீயும் என் பேரனும் நல்லா இருந்தா அது போதும்பா என்று கல்யாணி சொல்லும்போது அவளின் குரல் தளர்ந்தது. மதன் அழுதான். ஓவர் சென்டிமெண்டா இருக்கே என்று இளக்காரமாக பார்த்து கொண்டிருந்தாள் கயல். மறுநாள் கல்யாணி முதியோர் இல்லம் வந்து சேர்ந்தாள். அங்கு உள்ள அனைவரிடமும் சகஜமாக பேசி பழகினாள். கவலைகளை மறக்க ஆரம்பித்தாள். மதன் கயலுடன் பேசுவதை நிறுத்திவிட்டான். முக்கியமானவற்றைத் தவிர வேறு எதையும் பேசுவதில்லை. ஆரம்பத்தில் பாட்டி பாட்டி என்று முகில் அழுதான். காலப்போக்கில் விளையாட்டு ஞாபகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினான். அப்பா மதனிடம் அதிகமாக ஒட்டிக்கொண்டான். பாட்டி வீட்டை விட்டு போனதற்கு அம்மாதான் காரணம் என்பது முகில் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. அதனால் கயலுடன் அவன் பேசுவதில்லை. கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும்தான் பதில். மற்றபடி அவனுக்கு எல்லாம் அவன் அப்பாதான். காலங்கள் ஓடியது. அடுத்த வாரம் கல்யாணி முதியோர் இல்லம் போய் 1 வருடம் ஆகிறது. கல்யாணியை பார்க்க போக வேண்டும் என்று மதன் 1 வாரம் முன்பே கயலிடம் சொல்லிவிட்டான். இந்நிலையில்தான் பேங்கில் உணவு இடைவேளையின் போது தேவி அவளின் சித்தி பொண்ணு ரேணுவை பற்றி பேசினாள். குற்ற உணர்ச்சியால் ரேணு பைத்தியமானது தெரிந்ததும் நாமும் எங்கே அப்படி ஆகிவிடுவோமோ என்று கயல் பயப்பட ஆரம்பித்தாள். அவளின் மன பயத்தை போக்க கோவிலுக்கு செல்லலாம் என்று கயல் முடிவெடுத்தாள். அதனால் ஆபீஸிலிருந்து வீட்டிற்கு செல்லும் வழியில் பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்றாள் கயல். சாமி தரிசனத்தை முடித்துக்கொண்டு பிரகாரத்தில் உட்கார்ந்திருந்தாள். ஒருவேளை மாமியாருக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா அப்புறம் மதன் நிரந்தரமா நம்மோட பேச மாட்டாரு. முகில் பத்தி கேட்கவே வேண்டாம். இவங்க பேசாம இருக்கிற தண்டனை ஒரு பக்கம், என் மனசாட்சி கேட்கிற கேள்விகள் ஒரு பக்கம். நிச்சயம் அந்த ரேணு மாதிரி பைத்தியம் ஆயிருவேன். இப்படியெல்லாம் நினைத்து அவள் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டு இருந்தது. வீட்டிற்கு சென்றாள். மதன், குழந்தை முகில் யாரு முகத்திலும் சிரிப்பு இல்லை. ஹாஸ்டல் போல் வந்தார்கள், சாப்பிட்டார்கள், டிவி பார்த்தார்கள். மதன் மொபைல் பார்த்தான், முகில் படித்தான். பின் தூங்க சென்று விட்டார்கள். கயலுடன் யாரும் பேசுவதில்லை. இந்த 1 வருடம் நடந்த அனைத்தையும் கயல் நினைத்து பார்த்தாள். சிரிப்பு என்ற ஒன்று இருப்பதே எல்லோருக்கும் மறந்து போனது போல் ஒரு உணர்வு. சந்தோஷம், நிம்மதி, கணவனின் காதல், பிள்ளையின் பாசம் அனைத்தையும் இழந்து பணத்தையும் வீட்டையும் வாங்கியிருக்கிறாள். இதில் அவள் இழந்தது அதிகம், பெற்றது அற்ப சந்தோஷம். அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது. 1 வாரம் முழுக்க அவள் மனதில் 1000 கேள்விகள். பதில் சொல்ல முடியாமல் தவித்தாள். மனம் குழம்பியிருந்தது. விடிந்தால் முதியோர் இல்லம் சென்று கல்யாணியை பார்க்க வேண்டும். கயலின் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டு இருந்தது. கோவிலுக்கு வந்தாள். அங்கு அன்னதானம் நடந்து கொண்டிருந்தது. 30 வயது மதிக்கத்தக்க தம்பதிகள் அன்னதானம் செய்து கொண்டு இருந்தார்கள். கோவில் நிர்வாகிகள் அவர்களுக்கு தெரியாமல் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏன் சண்முக சார், இன்னைக்கு என்ன விசேஷம்? இவங்க எதுக்கு இன்னைக்கு அன்னதானம் பண்றாங்க? அது ஒண்ணும் இல்ல சுந்தரம் சார், இந்த பையனோட அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம், அதான் அன்னதானம் போடுறாங்க. அம்மா மேல அவ்வளவு பாசமா? பாசமா இல்ல சார், செஞ்ச பாவம். என்ன சொல்றீங்க?
ஆமா சார், இந்த பொண்ணு தான் இந்த பையனோட பொண்டாட்டி. மாமனார் மாமியார ஆகாதுன்னு அடிச்சிருக்கா. அவங்க நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், பேசுனா தப்பு, இப்படி அவங்கள பாடா படுத்திருக்கா. இவ மேல உள்ள காதல் மயக்கத்துல அவனும் பேசாம இருந்திருக்கான். கடைசியில அந்த அப்பா அம்மா 2 பேரும் எங்கேயோ ஆசிரமத்துக்கு போயிட்டாங்க. அங்கேயே இறந்தும் போயிட்டாங்க. அடக்கடவுளே! ஆமா சார். இப்போ செஞ்ச பாவம் அவங்கள தூங்க விடல. அதனால அவங்களோட பிறந்த நாள், நினைவு நாள் வரும்போதெல்லாம் இப்படி பெரியவங்களுக்கு அன்னதானம் பண்றாங்க. அது சரி, இப்போ அன்னதானம் பண்ணிட்டா செஞ்ச பாவம் இல்லேன்னு ஆயிருமா? நீங்க கேக்குறது நியாயமான கேள்வி. ஆனா பதில் இல்ல. தப்பான புரிதல்ல, இளமை வேகத்துல, பண ஆசையில, காதல் மோகத்துல பெத்தவங்கள தூக்கி எறிஞ்சிடுறாங்க. கடைசியில செஞ்ச பாவம் உறுத்த பரிகாரம் பண்றாங்க. நீங்க சொல்றது சரிதான். சில பேர் வீட்ல மாமனார் மாமியார் பிரச்சனை பண்றாங்க. சில பேர் வீட்ல மருமக பிரச்சனை பண்றாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி. என்ன பொறுத்த வரைக்கும் சண்டை, சச்சரவு, பாசம், சந்தோஷம் எல்லாம் சேர்ந்ததுதான் உறவு. அந்த உறவுகளை கொண்டாடணும். சரியா சொன்னீங்க சுந்தரம் என்று சண்முகம் சொன்னதும் கோவில் மணி ஒலித்தது. இறைவனுக்கு தீப ஆராதனை நடந்தது. இது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த கயலின் உள்ளத்தில் அறியாமை என்னும் இருள் நீங்கி வெளிச்சம் பிறந்தது. நேரே வீட்டிற்கு வந்தாள். யாரிடமும் எதுவும் பேசவில்லை. மறுநாள் அதிகாலையில் எழுந்து கோலம் போட்டு குளித்து மாமியார் கல்யாணியின் அறையை சுத்தம் செய்தாள். மெத்தை விரிப்புகளை ஒழுங்குபடுத்தினாள். விதவிதமாக சமைத்தாள். மதனுக்கும் முகிலுக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஆனால் அமைதியாக ஒன்றும் கேட்காமல் இருந்தார்கள். எல்லோரும் கிளம்பி ஆசிரமம் சென்றார்கள். அங்குள்ள பிள்ளையாருக்கு பூமாலை போட்டுக்கொண்டிருந்தாள் கல்யாணி. கயல் வேகமாக சென்று அவள் காலில் விழுந்தாள். அழுதாள். கல்யாணிக்கும் மதனுக்கும் முகிலுக்கும் ஒன்றும் புரியவில்லை. கயலை தூக்கி நிறுத்தினாள். என்ன என்பது போல் பார்த்தாள். கயல் கண்ணீரை துடைத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தாள். அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. இந்த குடும்பம் என் கண்ட்ரோல்ல வரணும்னு நினைச்சேன். நீங்க எல்லாரும் நான் சொல்றத கேக்குற அடிமைகளா இருக்கணும்னு நினைச்சேன். பணம் தான் எல்லாம்னு நினைச்சேன். என் அப்பா அம்மாவை விட்டுட்டு நான் சுயநலமா இருக்கிற மாதிரி உங்க மகனும் இருக்கணும்னு நினைச்சேன். அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்க வந்த பிறகு வீடு வீடா இல்ல, யாரும் யாரு கூடவும் பேசல. என் மகன் என்கிட்ட பேச மாட்றான். என் புருஷனோட அன்பு, காதல் எதுவும் எனக்கு கிடைக்கல. பணமும் என் பேர்ல இருக்கிற வீடு மட்டும்தான் இருக்கு. ஆனா அதுல ஜீவன் இல்ல. என்னோட தப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. வீட்டை உங்க பேருக்கு மாத்தி கொடுத்துறேன். நீங்க இங்க இருக்க வேண்டாம். வீட்டுக்கு வாங்க. நீங்க அனுமதி கொடுத்தா நான் அங்க இருக்கேன். இல்லைனா நான் பண்ண பாவத்துக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன் என்று சொல்லி கயல் அழுதாள். மதனிடமும் கயல் அழுது மன்னிப்பு கேட்டாள். அவள் அழுவதை பார்த்து அந்த ஆசிரமத்தில் உள்ள அனைவரின் கண்களும் கலங்கியது. கல்யாணியின் கண்களும் கலங்கின. கல்யாணி பேச ஆரம்பித்தாள். அழுகாத கயல், உன் தப்ப உணர்ந்த அப்பவே உனக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு. நீ கவலைப்படாத. மாமனார் மாமியார் விரோதி இல்லம்மா. உங்க புருஷனை பெத்து வளர்த்தவங்க. உங்க அப்பா அம்மா எப்படியோ அது மாதிரிதான் அவங்களும். அதே மாதிரி மருமக வில்லி கிடையாது. நம்ம பொண்ணு எப்படியோ அப்படித்தான் மருமகளும். எல்லா மருமகளும் கெட்டவங்க கிடையாது. எல்லா மாமனார் மாமியாரும் நல்லவங்க கிடையாது. சந்தர்ப்பம் சூழ்நிலை தப்பானவங்களா ஆக்கிடுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பா பெருந்தன்மையா நடந்துகிட்டா எல்லாரும் ஒன்னா கூட்டு குடும்பமா இருக்கலாம். அது மட்டும் இல்ல கயல், பொண்ண பெத்தவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது உன் மாமனார் மாமியார் உனக்கு அப்பா அம்மா மாதிரி. நாங்க ஏதாவது சொன்னா நீங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருப்பீங்களோ அப்படித்தான் அவங்க சொன்னாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பணும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணை தூண்டி விடக்கூடாது. நீ உன்னோட நடிப்பை பெருமையா சொல்லும் போது உன் அப்பா அம்மா உன்னை கண்டிச்சு திருத்தி இருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா அந்த பிரச்சனை அன்னைக்கே சரியாயிருக்கும். ஆனா அவங்க செய்யல. அவங்க உன்னை என்கரேஜ் பண்ணாங்க. உன் நடிப்பை பாராட்டி உனக்கு முத்தம் கொடுத்தாங்க. அவங்க மருமக இப்படி பண்ணா இப்படித்தான் அவங்க முத்தம் கொடுப்பாங்களா என்று கல்யாணி கேட்டதும் கயல் பேசாமல் தலைகுனிந்து நின்றாள். கல்யாணி மதனை பார்த்து சொன்னாள். ஓ மேலையும் தப்பு இருக்கு. பொண்ணு பார்க்கும்போதே அவளோட முழு சம்பளத்தையும் கேட்டிருக்க. அவளை பெத்தவங்கள பாத்துக்காம சுயநலமா இருக்க சொல்லிருக்க. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் என்ன பாத்துக்கிட்டா அவளுக்கு கோபம் வரத்தானே செய்யும். தப்பு ஓ மேலையும் இருக்கு. உனக்கு மட்டும் உன் அப்பா அம்மா வேணும், அவளுக்கு அவ அப்பா அம்மா வேண்டாமா? அது என்ன ஒரு பொண்ணோட சம்பளத்தை எதிர்பார்த்து கல்யாணம் பண்றது? கணவன் மனைவி 2 பேரும் சரிசமந்தான். ஆனா அது கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ சம்பளத்தை கணக்கு போட்டு கேக்குறது என்ன நியாயம்? நீ செஞ்ச ஒரு
விஷயம் கயல் மனசுல எவ்வளவு பெரிய வன்மத்தை வளர்த்திருக்கு பாத்தியா? இந்த விஷயம் மட்டும் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா அப்பவே மனசு விட்டு பேசி சரி பண்ணிருப்பேன். இப்ப பாரு அது எங்க வந்து நிக்குதுன்னு. இனி இப்படி பண்ணாத என்று கல்யாணி சொன்னதும் தான் கயலுக்கு புரிந்தது. மதன் கேட்டது மாமியார் கல்யாணிக்கு தெரியாது என்று. ஒரு பாவமும் செய்யாத மாமியாரை இப்படி கஷ்டப்படுத்திட்டோமே. கல்யாணம் ஆன சமயத்துல மதன் கேட்டதை வெளிப்படையா மாமியார் கிட்ட சொல்லியிருந்தா பிரச்சனை இப்படி விஸ்வரூபம் எடுத்திருக்காது. எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு வன்மத்தோட தந்திரமா நடிச்சு என்ன சாதிச்சேன்? மதன் வெளிப்படையா அவரோட எண்ணத்தை பொண்ணு பார்க்க வரும்போதே சொல்லிட்டாரு. நான் அப்பவே முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டு அப்புறம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வன்மத்தை தீர்த்துக்க பார்த்தது தப்பு. மதன் கேட்டது தப்பா இருந்தாலும் அவரு வெளிப்படையா இருந்தாரு. ஆனா நான் அப்படி இல்ல. வெளிப்படையா பேசாம மனசுக்குள்ள வச்சுக்கிறதான் பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்ற உண்மை புரிந்து கயல் அழுதாள். மதனும் கண் கலங்க மன்னிப்பு கேட்டான். பின் கல்யாணி கயலை பார்த்து சொன்னாள், எது எப்படியோ நீ மாறுனது சந்தோஷம். அந்த வீடு உன் பேர்லயே இருக்கட்டும். ஆனா நான் அங்க வரலமா. நீங்க சந்தோஷமா இருங்க. எனக்கு இங்க நிம்மதியா இருக்கு என்று கல்யாணி சொன்னதும் முகில் பாட்டியின் கையை பிடித்து கொண்டு அழுதான். அழுது கொண்டே சொன்னான், அம்மா பண்ண தப்புக்கு எனக்கு ஏன் பாட்டி பனிஷ்மெண்ட் கொடுக்கற? எனக்காக வரமாட்டியா என்று பேரன் கேட்டதும் கல்யாணியின் கண்கள் குளமானது. மதன் அம்மா கல்யாணியை ஏக்கத்தோடு பார்த்தான். பிள்ளை மீதோ இல்லை மருமகள் மீதோ யாரு மேல் கோபம் இருந்தாலும் பேரப்பிள்ளைகள் மீது எந்த தாத்தா பாட்டிக்கும் கோபம் இருக்காது. பேரனை கட்டிப்பிடித்து கல்யாணி அழுதாள். பேரனுக்காக கயலின் மாமியார் கல்யாணி மீண்டும் அந்த வீட்டிற்கு சென்றாள். கயலால் எந்த பிரச்சனையும் வரவில்லை. மதன் கயலின் இல்லறம் மீண்டும் இனிதாக தொடங்கியது. பேரன் முகில் பாட்டி கல்யாணியின் மடியில் உறங்க ஆரம்பித்தான். பேரனின் வளர்ச்சியை பார்த்து கல்யாணி பூரித்து போனாள். இழந்த சந்தோஷம் மீண்டும் கிடைக்க காரணமாக இருந்த தேவிக்கு தினமும் ஒரு முறையாவது கயல் நன்றி சொல்லிவிடுவாள். கதை முடிவுற்றது. இது நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.